வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னே பார்க்கலாம் வாங்க. பாக்கியா நம்ம கோபிக்கிட்ட ரொம்பவே கோவப்படுறாங்க. சுதாகர் வந்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளை என்ன முட்டாள் நினச்சிட்டு இருக்காரு அவரு. அதனால தான் அவர் இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முன்னாடியே நம்ம பொண்ணு இப்படி பேசுனா அப்புறம் என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே கோபி வந்து பாக்கியாவை சமாதானப்படுத்துகிற அந்த சமயத்தில் இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணாங்கன்னா தொலைச்சி கட்டிடுவான், அவங்கள உண்டுலன்னு பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த வார்த்தையை கேட்குறப்ப நம்ம ஈஸ்வரி வராங்க. ஈஸ்வரி வந்து என்னாச்சு பாக்கியா, எதுக்காக இப்போ கோபிக்கிட்ட சத்தம் போட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க உடனே கோபி வந்து பாக்கியாவுக்கு வந்து ஒரு சிக்னல் காட்டுறாங்க, விஷயத்த சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பாக்கியாவும் சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்க, எப்போ பார்த்தாலும் என் பிள்ளை கோபியை கரிச்சு கொட்டிகிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி பட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம பாக்கியா வந்து இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இனியா விஷயத்தில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாங்கன்னா நான் அமைதியாக இருக்க மாட்டேன். ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் பொறுத்து போனதுக்கு காரணம் என்னோடய பொண்ணு அங்கே இருக்கான்னு தான். இதுக்கப்புறம் ஏதாச்சும் பண்ணாங்க நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கி அவங்களோட வேலையை பார்க்க ரெஸ்டாரண்ட் போயிடுறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அவங்களோட வேலையை செஞ்சுட்ருக்குற அந்த சமயத்தில் இனியோட வீட்டில் வந்து இன்னொரு பக்கம் எல்லாரும் ஒரு பேச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா, இனியாவுக்கு எதுக்காக நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இனியோட மாமியார் அப்புறம் நிதிஷ் எல்லாருமே யோசிக்கிறாங்க. இனியா வந்து அங்கிள் பர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பர்மிஷன் கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் சுதாகர் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பாரு இனியா, இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீ வீட்டில் சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லை. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்டே வந்து சொல்லு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா கிட்ட சொல்லிட்டு, இந்த விஷயத்துக்கு நிதிஷ்க்கும் ஓகே தான், நீ நாளைக்கே வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கோ, ஆனால் நீ ஒர்க்கில் ஏதாச்சும் ப்ராப்ளம் அப்படின்னா என்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை சொல்லி அனுப்பிடுறாங்க. இனியா அந்த சந்தோஷமான விஷயத்தை உடனடியாக அம்மாவுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியாவுக்கு கால் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிள் வந்து வேலைக்கு போக சொல்லிட்டாங்கம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா சொன்னதுமே நம்ம பாக்கியா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல இனியா, நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோ, வீட்டில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்கிட்ட நீ உடனே சொல்லணும். உன்னோட வாழ்க்கையை நல்லா பார்த்துக்க வேண்டியது அம்மாவோட பொறுப்பு, கடமை. அதுலேருந்து நான் எப்போவே மீள மாட்டேன். அதெல்லாம் நீ என்கிட்ட மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாங்க நம்ம இனியா கிட்ட. இதனால் இனியாவும் சந்தோஷப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பாக்கியாவுமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இந்த ஹாப்பியான தருணத்தில் நம்ம கவுன்சிலரால் திரும்பவும் பிரச்சனை வரப்போது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.